இசைப்பாட நிகழ்ச்சி 171 நாங்கள் இன்று தொட்டிருக்கின்றோம். அதற்கு உங்களே எமது அன்பான வாணிபாணியையும் எமது அன்பான அதிபர் திரு நடாமோகன் மாமா அவர்களே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் குட்டீஸ். வணக்கம் வணக்கம். வணக்கம் மற்றும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். வணக்கம். எல்லாரும் உற்சாகமா? வாணிமாமி உற்சாகமா? நல்ல உற்சாகம். நன்றி நன்றி நன்றி. அனைத்து மாமிகளும் உற்சாகமா? நாங்க இன்றைக்கு எங்களுடைய நத்தார் நிகழ்ச்சியை பற்றி தான் நீங்க கதைக்க வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே ஜெயமலர் ஆண்டியையும் ஜெய நடேசன் அவர்களையும் ஜெஸ்ஸி ஆண்டியையும் தர்ஜினி மாமியும் வாணி மாமியும் இணைச்சிருக்கிறேன் இதுல எங்களோட வாணி விழா தொகுப்புலன்னு அது இந்த ப்ரோக்ராமுக்காக. ராஜினி ஆண்டி இல்லையா அதுக்குள்ள? யாரு? ராஜினி அல்போன்சாண்டி. சாரி ராஜினி ஆண்டி மறந்துட்டு சாரி அவ எல்லாரையும் இணைச்சிருக்கிறேன். சாரி ராஜினி ஆண்டியும் இணைச்சிருக்கிறேன். நேவிஸ் ஆண்டி இல்லை நினைக்கிறேன். நான் நம்பர் அனுப்புறேன். நேவிஸ் ஆண்டின நம்பர் நீங்க எனக்கு அனுப்புறேன். ஓகே. ஜெய ஆண்டியின் நம்பரையும் ஜெயமலா ஆண்டின நம்பர் தான் அனுப்பினேன். ராஜினி ஆண்டின முதல்ல எனக்கு கிடைச்சிட்டு அப்ப நான் அவ இணைச்சிட்டேன். நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் நான் என்ன எழுதியிருக்கிறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இது பிள்ளைகள் தான் தொகுப்பா செய்வினம் வாணி மாமியும் மற்றாக்கு. அன்பான பாமுக உறவுகளே, அன்பான பெற்றோர்களே, அன்பான வாணி மாமி மற்றும் எங்கள் அன்பான மாமா அனைவருக்கும் எங்கள் நத்தார் வணக்கங்கள். எங்கள் பன்னோடு இசைப்பாடு நிகழ்ச்சிக்கு பலரும் ஆதரவு கொடுப்பது யாவரும் அறிந்ததே. இங்கே எங்களை எப்போதும் ஊக்குவிக்கும் அன்பு கிறிஸ்தவ மாமிகளுக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நன்றியாக சமர்ப்பிக்கிறோம். எங்கள் சிறிய நத்தார் நிகழ்ச்சியை கண்டு கழிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இதுல நாங்க இமைகள் மூடும் இறைவனிலே என்ற ஒரு சின்ன பாட்டு நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு நான் நினைக்கிறேன். அந்த இதை நாங்க அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இதுல முதல்ல ஏன்னா இது இயேசுன்ற பிறப்பத்தான் இந்த பாட்டு சொல்றது, அவர் எப்படி பிறந்தவர் சின்னவா. பிறகு நான் ஒரு முன்னுரை எழுதி வச்சிருக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மீட்பின் செயலை அவனுக்கு உணர்த்துவோம். இந்த நற்செயல்களால் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பாலன் இயேசு பிறக்கட்டும். கடவுள் தம் மக்களை பாவம் என்னும் இருளில் இருந்தும் அடிமை வாழ்வில் இருந்தும் விடுவிக்க தொடக்க காலம் முதல் பல இறைவாக்கினர்கள் வழியாக முயற்சித்தார். நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் தன் ஒரே மகன் வழியாக அந்த மீட்பு என்னும் பேரொழியை அளிக்கின்றார். ஆனால் நாமோ அவரது அன்பை உதறி தள்ளிவிட்டு பாவ வழியில் வாழ்கிறோம். மனுக்குலம் பாவத்தில் இருந்து முழு விடுதலை பெற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து பிறப்பின் நோக்கமாக இருந்தது. இயேசு என்ற பெயருக்கு பாவத்தில் இருந்து விடுதலை அளிப்பவர், மீட்பர் என்று பொருள். இயேசு பிறந்த கதையை காண்போம் வாருங்கள். இதுல நற்செய்தி லூக்கா 1 அதிகாரம் வசனம் 26 தொடக்கம் 38 வரையில இருக்கிற காப்ரியல் இறை தூதர் காப்ரியலுக்கும் மரியாள் அவருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அதை நாங்க காட்சிப்படுத்துவோம். ஏன்னா அதுதான் அந்த செய்தி, அவர் பிறக்க போறாருன்ற ஒரு செய்தி அப்ப கேப்ரியல் தான் சொல்லுவார். அதுல இருந்து நீங்க அந்த இது மட்டும் இயேசு பிறக்க மட்டும் அந்த சுவிசேஷம் இருக்கு அப்படியே லூக்கா சுவிசேஷத்துல. இவ்வளவு நான் முதல் யாராவது ஒரு ஆள் வாசிச்சுட்டு அந்த இந்த டயலாக்க ஒரு ஆள் 2 பேர் செய்யணும். மேரிக்கும் ஒரு ஆள் ஏன் அப்படி செய்துட்டு இடையர்கள் சின்ன இடையர்கள் காட்சி, இடையர்களுக்கு தான் அவர் முதல் காட்சி கொடுத்தார். அந்த செய்தி வந்தது இடையர்களுக்கு தான். அப்ப 2 இடையரை வச்சு நான் சும்மா அப்படி நல்ல அறிகுறிகள் தெரிகின்றன, நற்செய்தி ஒன்று கிடைத்துள்ளது, எங்களுக்கான இறை குமாரன் அவதரிக்க போகின்றார் அதை போய் தேடி போவினம் தானே. பிறகு நான் என்ன யோசிச்சேன்னா,
இயேசுண்ட பிறப்பு அந்த அந்த மாட்டு தொழுவங்கள் அதெல்லாம் அந்த படங்கள் மூலம் காட்டி அதுக்கேற்ற பேச்சுக்கள் மாதிரி அந்த அந்த கதையை சொல்லி கொண்டு போகலாம்ன்றதுதான் நான் அடுத்ததா யோசிச்சு வச்சேன். நீங்க யாராவது ஒரு ஆள் வந்து நான் படங்கள் அனுப்பினா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவீங்களா? ஜெயமலர் ஆண்டி அல்லாட்டி யாராவது என்ன படங்கள் அனுப்பினா என்னண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லவா அந்த வசனங்களை? நான் என்னண்டா இப்ப அடுத்தது வந்து நான் காட்ட போறது வந்து மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்த அந்த காட்சி படங்கள், ஒவ்வொரு படங்கள் காட்டுவேன் காட்சி. பிறகு அவர் ஹேரோத் என்ற மன்னனுக்கு தப்பிக்க போவார், எகிப்துக்கு போவார் தானே, அவ சொன்னபடி அவ போவினான். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிறகு அவர் திருப்ப வந்து பிறகு அவர் பல அற்புதங்கள் புரிஞ்சவர். அதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4-5 அற்புதத்தை காட்டிட்டு கடைசி அவர் மரணிச்சதை காட்டுவார். அதுக்கு பிறகு அது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அது அவருடைய பிறப்புல இருந்து அவர் கடைசியா இவர் இந்த உலகுக்கு என்ன சொல்ல வந்தவர், இவருடைய பிறப்புன்ற நோக்கம் என்றுதான் எனக்கு இந்த பொருள் இருக்கணும். அதோட கடைசி செய்தி வந்து நாங்க இந்த உலகத்துல கடவுளை விட்டு வெகு தூரத்துல இருக்கிறோம். இப்ப அந்த கடைசி செய்தி வந்து என்னண்டா கூடிய சீக்கிரம் வர போறாரு அவர், ஆயத்தமாக இருக்க வேணும் என்று கடைசியான ஒரு செய்திய கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுதான் உண்மை. அதை கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு தியாக்கா செய்வான்னு நினைக்கிறேன். நல்லது வேற இந்த நேவிசக்காம அந்த இது செய்வான்னு நினைக்கிறேன். படம் சேர்த்து அனுப்புறேன். அது மூவிராசாக்கள் வேற, முதல் இடையர் தான் 2 சொல்லி சொன்னவா. இடையர்தான் வாழ்வழியை கண்டு அவர் பாதை காட்டி கொண்டு வந்து இடையர் கண்டுட்டு காணிக்கு கொடுத்த மூவிராசாக்கள் ராசாக்களை காட்டிட்டு அந்த மாட்டு தொழுவத்தை காட்டிட்டு பிரஹேரோத்துன அந்த சின்ன சும்மா ஒரு படத்தை காட்டிட்டு அவர் தான் கொல்ற அந்த 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள். சாரி ஜெயமலன் அவர்கள் கொஞ்சம் தலை வெட்டுது. மற்றது அட்சியா கண்டத்திலிருந்து கையை எடுத்துட்டு இங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே, நன்றி. இவ்வளவு அந்த அவருடைய பிறப்புன நோக்கத்தை தான் நாங்க பார்க்க போறோம். அந்த பிறப்புன நோக்கம் அந்த கடைசியில அந்த இவ்வளத்திலும் சொல்லிட்டு அந்த கடைசியில திருப்ப அவருடைய பிறக்கிற நோக்கத்தை சொல்லிட்டு நாங்க இப்ப வந்து கடவுளை விட்டு சரியா தள்ளி நிக்கிறோம். நாங்க வந்து எங்கட கவனத்தை திருப்ப கடவுள்கிட்ட செலுத்தணும்ன்றத வந்து அந்த ஆணித்தனமா சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது கடைசி ஒரு இதா இருக்கும். வேற ஒரு டான்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒரு 2 பிள்ளைகள் வருவினம். இதுக்கு பிறகு இந்த செய்தி நீங்க சொன்ன பிறகு டான்ஸ் பிள்ளைகள் வருவினம். நான் வேற என்னமோ ஒரு பாட்டு போட்டு நான் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. அதாவது தெரியும், நீங்க எல்லா மதத்தவருக்கும் தெரிஞ்ச. என்னன்னா பாலன் பிறந்த அப்புறம் நள்ளிராயிராண்டு ஒரு பாட்டு இருக்குது. அது எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. அது நாங்க படிக்கலாம். அந்த பாட்டு நீங்க படிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப கேளுங்கள் தரப்படும். நீங்க ஒன்று அது பெரிய பாட்டு தானே பிரிச்சு பிரிச்சு பாட போறீங்கன்னா ஒரு இது பாடலாம். ஒரு அந்த தெரியும் தானே, வேணுமெண்டா பாடலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இப்ப ஜெயாண்டி சொன்ன மாதிரி நீங்க பாடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு பாடுற எல்லா இடத்துலயும் இந்த பிறந்த பாலஞ்சீசு பிறந்த சந்திக்கிறதுன்னு இந்த பாட்டு பாடுறவைகள் எல்லா நாட்டிலும் இருக்கு. அந்த பாட்டு எல்லா மொழியிலும் படிப்பினோம். என்ன பாட்டு? நல்லிரா நிலிரா நல்லிரா. இப்ப நீ அப்படி என்றா இதுக்கு பிறகு மன்னிக்கவும் அந்த பாட்டு நாங்க துவக்கத்துல படிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லிராவே இல்ல அது கதை மாதிரி அப்படி செய்து காட்ட போய் நம்ம வேறு
தேவதூதன் வந்து மரியாளுக்கு மகளை மரியாதை வந்து சொன்னதுல இருந்து பிறப்பு வரைக்கும் அவ அந்த படங்களை காட்டிக்கிட்டு படங்களை கதையா காட்டி போச்சு. வந்த அப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் இயேசு பிறந்த அப்புறம் தான் அந்த பாட்டு சரி சரி, அது படிக்கலாம் தான். Yeah. அதான் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருந்தா பாடலாம். என்னண்டா இங்க தர்ஜினி மாமி, வாணி மாமி, வேற ஜெஸ்ஸியன்டியும் இருக்கணும். அவைக்கு பாடுறதுக்கு சரியான விருப்பம். அவைக்கு நீங்க பாடல் கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இனிமேல் தாங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் பாடல்கள். நான் ஒரு பாட்டு பாடுவேன். விளங்கிருச்சு. காலன் பிறப்புக்கு கணக்க பாடல்கள் இருக்குது. காலன் பிறப்போ எனக்கு தெரியல. இந்த உண்மை இல்லாமல் எனக்கு இல்ல அந்த பாட்டு இல்ல, அது கிறிஸ்துமஸ் பாட்டு இல்ல. அப்படி காலன் பிறப்புக்காண்டி புரியும்பா சரி, அப்படின்னா தானே தெரியும். அப்படி நான் அனுப்பி வைத்துக்கணும். எழுதி அனுப்பி அந்த மட்டையும் போட்டு எங்களை மட்டும் இல்ல கஷ்டம். பாட்டாவே அனுப்பிடுறோம் அப்படின்னா நீங்க பாட்டு அப்படி கேட்டு கேட்டு படிக்கலாம். அநேகமாக எல்லா மொழியிலும் இருக்கு அந்த பாட்டு. அமைதி நல்லிரான்னு சொல்லி சாந்தன்வி சைலண்ட் நைட்ன்னு சொல்லி சைலண்ட் நைட்ன்னு சொல்லி பாட்டு பாலம்பர பாட்டு நான் இதுல அப்படியே அனுப்பி விடல. நீங்க தேடி எடுக்கலாம். அதுக்குள்ள போய் ஜேசு பாலன்றதுன்னு சொன்னா உடனே இதோட பாட்டு இருக்குது. நீங்களும் படிக்கிற நல்லதானே இல்ல நாங்க அனுப்பி விடுறோம் எழுதி வேறும் படிக்கிறார்கள் படிக்கலாம் தானே. அப்ப இது இந்த டான்ஸுக்கு பிறகு நான் வந்து இது பாடுறாக்கள் விருப்பமான ஆக்கள் பாடலாம். என்ன ஒரு பிள்ளைய வந்து நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த கடைசியா ஒரு மன்றாட செய்யறதுக்கு அந்த கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகு மன்றாடுற செய்யறது அந்த இது செய்வது அதோட நிகழ்ச்சிய முடிக்கலாம்ன்றது வந்து என்னுடைய கருத்து. உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா நீங்க என்ன சரி, நீங்க செய்யற மாதிரி செய்யற நல்லா இருக்கு. அப்படியே இதில் எல்லாரும் பங்கு பெற்ற மாதிரியும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த நேவிசக்கா சொல்றத நீங்க அந்த வாசிக்க நீங்க சொன்னீங்கன்னா அவ ஆயத்தப்படுத்துவாத. நான் வந்து நேவிஸ் அஞ்சி நான் வந்து 2 செய்யறது 13 அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரம் தான். இதே நேரத்துல 8 மணிக்கு, அதாவது யூகே டைம் 7 மணி, அங்கட மற்ற ஐரோப்பா டைம் வந்து 8 மணி. நான் வந்து 2 காட்சிப்படுத்தல் தான் செய்வேன். அதாவது கேப்ரியல் தூதுவர் வந்து மரியாள் இடத்துல வந்து தோன்றி சொல்லுவார் இவருக்கு வந்து குமாரன் பிறப்பாரு. அதுவும் வேற இடையர்களுக்கு தான் முதல் காட்டினது. அந்த 2 மட்டும் காட்சிப்படுத்துவேன். சும்மா அந்த இப்படி சும்மா காட்டுறது பிள்ளைகள் காட்டு வேணும். அதுக்கு பிறகு நான் முப்பெரும் ராசாக்கள் பிறகு மாட்டு தொழுவத்துல பிறந்த கதைகளுக்கெல்லாம் இந்த படங்கள் போட்டு காட்டுவேன். அதுக்குள்ள வந்து நீங்க 3 பேரும் இல்லாட்டி 4 பேரும், ராஜினி ஆண்டி வரையில நினைக்கிறேன், 4 பேரும் பிரிச்சு நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த கதையை கொண்டு போகலாம். அதுக்கு நீங்க ஏதாவது எழுதணும். எழுதி சொல்லணும். அது நல்லா இருக்கும். நீங்க சொல்லிக்க இப்ப நாங்க கொஞ்சம் துவக்கி விட்டுட்டு நீங்க மிச்சம் சொல்றது நல்லா இருக்கும். பிறகு கடைசியா நான் சொன்னேன் அப்போத இதுல வந்து அவர் சொன்ன பிறகு அவர் சின்ன வயசுல இருந்து அவர் வந்து 12 வயசுல வந்து அந்த கோவில்ல அது அவர் வந்து ஞானம் அங்கே பல கேள்வி கேட்டு அவர் ஞானம் பெற்றவர் என்று அறிஞ்சது. வேற அற்புதங்கள் சில ஒரு 4-5 ஒரு 2-3-4 அந்த அர்த்தமான அற்புதங்கள் செய்தவர் தானே. தெரிஞ்ச அற்புதங்கள். முதல் அற்புதம் அவர் செய்த முதல் அற்புதம் வந்து கானாவூர்ல தண்ணீரை ரசமாக்கினது அவர் செய்த முதல் அற்புதம். வளர்ந்த பிறகு அது வளர்ந்த பிறகு. சரி, அப்ப அதுல ஒரு 2-3 அல்லது 4 நான் காட்டுவேன். நான் அதுல கொஞ்சம் பொறுங்க கார்த்தியா. ஹரிநேஷ் நீங்க கேம் விளையாடுறீங்களா? யாரு? ஹரிநேஷ் இல்ல, யூ ஆர் பிளேயிங் கேம். சவுண்ட் வருது. ஏன் போய் சொல்ல வேண்டாம். அப்ப ஏன் சவுண்ட் வருது உங்களோட பக்கம் இருந்து? சொல்லுங்க சார். கிறிஸ்மஸ் ஒளி விழாண்டு வைக்கிற தலைப்பு. பரவாயில்ல, கிறிஸ்துமஸ் ஒளி விழா வைக்கிறது. நத்தார் ஒளி விழா இல்ல கிறிஸ்மஸ் நத்தார்? பரவாயில்ல, நத்தார் ஒளி விழா.
அப்ப அவர் இந்த அற்புதங்களை காட்டிட்டு பிறகு அவர் எப்படி சிலுவை காட்டி கொடுக்கப்பட்ட சிலுவையில அரைஞ்சதை நாங்க காட்டணும் தானே. ஏன்னா அவர் இந்த பிறப்பின நோக்கத்தை காட்டணும் நாங்க என்றதுக்காகத்தான் நீவிஸ் அன்றி நாங்க இவ்வளோத்தையும் சும்மா படங்கள் எல்லாம் காட்டிட்டு பிறகு அவர் பிறந்த நோக்கம் என்ன, இவர் இந்த பிறப்பு வந்து எங்களுக்கு என்ன காட்டுது, கடைசி செய்தி வந்து நாங்க ஆண்டவனை விட்டு வெகு தூரத்துல போய் கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க கிட்ட இல்ல, அத வந்து காட்டணும். வேற அவர் வந்து வரப்போறது மிக விரைவில் வரப்போறார். அப்ப அதையும் ஒரு அவர் இந்த 2வது வருகை வரப்போகுது. அதையும் வந்து கொஞ்சம் கடைசியா நீங்க சொல்றது நல்ல மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் அந்த இயேசுன்ற வரலாறுன்ற நோக்கம் என்னது, நோக்கத்தை தான் நாங்க காட்டணும். ஏன்னா அதுதான் இப்ப எங்க காலத்துக்கு சரியான முக்கியமான ஒரு விஷயம். பிறகு இது முடிஞ்ச பிறகு நான் ஒரு நடனம் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். 2 பிள்ளைகள் வந்து நடனம் செய்துட்டு மற்ற வேற பங்கு பெற ஆக்கள் எல்லாரும் தங்களுக்கு விருப்பமான பாடல் பாடலாம், நச்சிந்தனை சொல்லலாம், இல்லாட்டி தங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லிட்டு கடைசியா டான்ஸ் ஆடுற ஒரு பிள்ளை வந்து அந்த மன்றாடு கடைசியா செய்வா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு. அதோட நாங்க எங்கட இது முடிச்சுக்கொள்வோம். உங்களுக்கு வேற பிறகு ஏதாவது தென்பட்டு உங்களுக்கு விருப்பம் வேணா அதுக்கு பிறகு நீங்க சொல்லலாம். எத்தனை மணித்தியாலத்துக்குள்ள செய்யணும்? எங்கட டைமுக்குள்ள இப்ப நாங்க வாணி விழா மாதிரி செய்யற மாதிரி தான் நாங்க செய்யறாங்க. 1 மத்தியாலம் 1:30 மத்தியாலத்துக்குள்ள நிகழ்ச்சிகள் இருந்ததுன்னு சொன்னா நீடிக்கலாம் தான். சில ரப்பு மட்டும் செய்யறது நல்ல மட்டும் நான் நிக்கிறேன். சுருக்கி சொன்னா சுருக்கலாம் தானே ஜெயாண்டி. இப்ப அந்த படங்களுக்கு மட்டும் இப்ப நான் போடுற படங்களுக்கு மட்டும் அதுக்கேற்ற கருத்துக்களை சொல்லிட்டு விடலாம். துவக்கத்துல ஒரு படங்களுக்கு மட்டும் அதுக்கேற்ற கருத்துக்களை சொல்லிட்டு தொடக்கத்துல ஒரு முன்னுரை மாதிரி வாசிக்கணும். அது நான் வாசிச்சேன். நான் திருப்ப வாசிக்கிறேன், கேளுங்க. முதல் உங்களை வரவேற்ற முடிஞ்ச பிறகு மீட்பர் இயேசுவின் மீட்பின் செயலை அவனுக்கு உணர்த்துவோம். இந்த நற்செயல்களால் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பாலன் இயேசு பிறக்கட்டும். கடவுள் தம் மக்களை பாவம் என்னும் இருளில் இருந்தும் அடிமை வாழ்வில் இருந்தும் விடுவிக்க தொடக்க காலம் முதல் பல இறைவாக்கினர்கள் வழியாக முயற்சித்தார். நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் தன் ஒரே மகன் வழியாக அந்த மீட்பு என்னும் பேரொளியை அளிக்கின்றார். ஆனால் நாமோ அவரது அன்பை உதறி தள்ளிவிட்டு பாவ வழியில் வாழ்கிறோம். மனுகுலம் பாவத்தில் இருந்து முழு விடுதலை பெற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து பிறப்பின் நோக்கமாக இருந்தது. இயேசு என்ற பெயருக்கு பாவத்தில் இருந்து விடுதலை அளிப்பவர், மீட்பர் என்று பொருள். இயேசு பிறந்த கதையை காண்போம் வாருங்கள் என்று நாங்க பிறகு அந்த லூக்காவை வாசிச்சுட்டு கொண்டு இது ஓகேயா? ஓகே ஓகே. கிறிஸ்துமஸ் பாப்பாவையும் விடலாம். கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் மன்னிப்போடையாக்கா இப்ப காத்தியா இந்த இதுகளை அது முந்தைய சொல்ற நேரத்துல 2-3 பிள்ளைகள் வந்து அந்த கொஞ்சம் நளினமாக கொஞ்சம் வேடிக்கை வினோதமாக கொஞ்சம் நாட்டிய மக்கள் ஆடுற மாதிரியா இருந்தா அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அந்த நேரத்துல. அப்படி செய்யும்போது அந்த பாவம் இப்படித்தான் பாவம் உலகத்துல இந்த கேளிக்கைகளால உலகம் கெடுக்குது. முன்னதைய சொல்லும் போது அந்த 2-3 பிள்ளைகள் வந்து அப்படி ஒரு இதுல அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் வரலாம் வந்து சும்மா வேடிக்கை நேசுகளை குளிச்சுக்கிட்டு சும்மா நாட்டி ஆடிக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி காட்டலாம். நல்லா இருக்கும். இவ்வளவுதான் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு திருப்தியா இல்லாட்டி வேற ஏதாவது? நீங்க இதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த வசனங்களை சொல்றது சிறப்பான விஷயமா இருக்குது. நல்லா இருக்குது. லூக்காஸ் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சொல்லி இருக்கு. நல்லா இருக்குது.
சிறப்பு பெற்று நாங்க பெண் மேல பொழுதாக இருக்கிறதால 2-3 பிள்ளைகள் பாமுகத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகளையே கொண்டாங்க. அப்படி இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் உடுப்புகளை போட்டுக்கணும் காய்ச்சுற மாதிரி செய்யலாம். அது நல்ல சிறப்பா இருக்கும். அதுக்கு பிறகு மற்றவர்களை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Okay. Ja, இதுதான் எந்த பிளான் இவ்வளவுதான். வச்சு நீ நான் செய்வேன். அந்த உடுப்பெல்லாம் போட்டு அவை வெறிவினம் தானே அதுக்கேற்ற மாதிரி. ஒரு இந்த கிழமைக்குள்ள நான் ஒரு எல்லாரையும் சேர்த்துட்டு அவைக்கு சொல்லி இப்ப காட்சிப்படுத்தலுக்கு 3 தேவை, இடையர் 2 தேவை, மரியாள் தேவை, கேப்ரியல் தேவை. சும்மா ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு மட்டும். பிறகு மிச்சம் வந்து படங்கள் உங்களால் ஏழுமெண்டா நீங்க படங்களும் எடுக்கலாம், இல்லாட்டி நானும் படங்கள் அனுப்பி விடுறோம் அந்த குரூப்புக்குள்ள. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த படங்கள் காண்பிக்கப்படும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கமா சொல்லலாம். ஜெயம் அவர்கள் செய்ததெல்லாம் தானே என்ன ஒளிப்பொழிவா ஜெயம் அவர்கள் ஜெயமலர் இல்ல அவ படம் அனுப்புவா. நீங்க அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த வசனம் எடுக்க வேணும். அது பைபிள்ல இருந்து இன்னும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் எடுத்துதான் கதை இதுன்றாரு. அந்த படம் அவ என்ன படம் அனுப்புறாவோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் எழுத வேணும். அந்த பைபிள்ல உள்ள இதுதான் அந்த கதை தான். அந்த கதைன்ற படத்தை வச்சு நாங்கள் எழுத வேணும். பைபிள்ல இருக்கிற அந்த வசனம் என்றாலும் அப்படியே வாசிக்கலாம். அந்த பகுதியை வாசிச்சா சரி. வந்து மரியாவுக்கு மங்களம் சொல்றது அது அப்படி சொல்லிக்க நீங்க அது மாதிரி அவ எந்த படம் அனுப்புறாவோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அத பைபிள்ல உள்ளதை வாசிக்கலாம். அது எத்தனை 2 பேரா 3 பேரான்னு தெரியல. நீங்க வாசிக்க மாறி மாறி கதை செய்யலாம். ராஜினி ஆன்டியும் இருப்பாதானே? அப்ப அவை எல்லாம் கண் ஆபரேஷன் சொன்னவர் ராஜிலம் கண்ணால பார்க்க எழும தெரியல. முதல் இதுல 2 பேர் வருவாங்க, சம்மனசும் மரியாவும் விளையாடுறதுல. அதை நான் காட்சிப்படுத்திருவேன். அதை நாங்க சொல்லத்தானே வேணும். அதை நாங்க அதை நான் வாசிப்பேன். யாராவது அந்த அத முதல் வாசிச்சுட்டு அவைய கதைக்கிறத அவைய கதை வச்சு கொள்ளுவேன் ஒரு ரோலும். அதுக்கு பிறகு அந்த லூக்கா இதை ஃபுல்லா நாங்க வாசிப்போம். ஒரு ஆள் வந்து வாசிக்கும் இடையில நடக்கிறது. அந்த டயலாக் 2 பேரும் சொல்லுவேன். மேரி சொல்லுவா, வேற காப்பிகள் வந்து சொல்லுவேன். அவ்வளவு எடுத்துட்டு அப்புறம் இடையருக்கு தானே காட்டினது. அது என்னண்டா இடையருக்கு காட்டினது என்னன்னு நீங்க கேள்வியும் கேட்கலாம். அந்த இப்ப நான் இடையர் காட்சியை நான் காட்டிட்டு ஏன் இடையருக்கு காட்டினவர்டா யூதருக்கு அரசராகத்தான் இவர் பிறந்தவர். ஆனா வந்து அவர் நினைச்சவர் பெரிய அரசராத்தான் பிறப்பாரு. ஆனா அவர் எளிமையாத்தான் பிறந்தவர். அதுதான் அந்த கருத்தை எடுத்தீங்களா? சரி, அதுதானே அந்த கருத்து. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க என்ன இப்படி காட்சி செய்ய ஒரு பாடல் ஒன்று இருக்குது எங்களுக்கு. வாரும் வணங்குவோமே என்று அந்த மூராசாக்கள் வந்து சந்திக்கிறது இடையர் வாரது அந்த நேரம் ஒரு பாடல் ஒன்றுக்கு அந்த பாடலை மட்டும் நான் பாடுறேன். அது பிரச்சனை. நீங்க நான் இடையர் படம் போடுவேன் ஒரு சொல்றீங்க தானே இன்னும், அப்ப நீங்க பாடலாம். அது பிரச்சனை இல்லை. இடையில பாடல்கள் இருந்தாலும் அதுக்கேற்ற படத்துக்குள்ள நீங்க பாடலாம், பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன அந்த நேரத்துல உங்களுக்கு நான் அந்த படம் அனுப்பிக்க என்ன தோணுதோ அதை நீங்க செய்யலாம். இடையிலேயும் பிரச்சனை செய்யலாம். தீவன தொட்டியில கிடக்கும் போது தேவமாதாவும் ஒரு பாடல் பாடுவா, தாலாட்டு பாட்டு ஒன்றும் பாடுறா. அது அப்படியான பாடல்களும் இருக்குது. அது ஒரு வரிகள் பாடுனா ஒரு அடிகள் பாடுனா போதும். அது அவ்வளவு காணும். இப்ப கணக்கு ஃபுல்லா பாட வேண்டிய கொஞ்சம் அடிகளை மட்டும் ஒரு பாடுனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கு. முழுக்க பாடுனா நேரம் போயிருந்தானே. அப்புறம் அந்த இடையர்கள் வாரணத்துல இப்ப ராஜினி சொன்ன மாதிரி மகளோடு அந்த முடியும் மட்டும் அந்த பாடல் தான் பாடுறது. பாணிமாமி நீங்க என்ன பாடுறீங்க? இல்ல ஜேசுபாலன் என்ன போடுறது? ஜேசுபாலன் பிறப்பு பாடலண்டா கிறிஸ்துமஸ் பாடல் போட்டா என்ன பாடல் வரும். அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்சத அந்த டாகத்தோட தண்டலாம். சரி, நான் அதுல ஒன்று பாடுறேன். செல்வி அக்கா தஜினி ஒவ்வொருக்களும் சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நானும் கார்த்தியா தேடி பார்த்து எனக்கு ஒரு பாடல் கிடைச்சா சரி, எல்லாம் அந்த குடும்பத்துல அனுப்பி வைங்க, நாங்கள் அதை எழுதி கூட பாடலாம்.
நான் தேடி பாக்குறேன், பார்த்து அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. தேவதாய் பாடுற பாடல் ஒன்று இருக்குது. அந்த கண்ணீர செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே அப்படியே பாட்டு இருக்கு. வந்தா இல்ல பாடல்கள் எனக்கு வரக்கூடாது, கதைதான். நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன் கூட்டின்னு வர்றதுக்கு. அவ அந்த பிறந்தார் அந்த பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறா. அப்ப சில நேரம் அவ வந்தான்னு சொன்னா அந்த பாட்டை அவ படிப்பார். அந்த பிறந்த பிறகு படிக்கிற பாட்டா இருக்கு. நானும் ஒரு ஆளை கேட்டிருக்கேன், அவைக்கு தமிழ் பள்ளிக்கூடம் அண்டைக்கு தூர இருக்கிறவே வேற பிந்திரும். நான் அவை அந்த பதிவுல அனுப்பினா இதை போடலாம். ஒரு வேத பாட்டுக்கு டான்ஸ் உண்டு. தமிழ் பள்ளிக்கூடம் இன்னும் இரவுல நடக்குதா? 8 மணிக்கு அவைக்கு என்ன வேலையில போறாக்கள் நேரம் நிறுத்தியா தூரம் 2 மணிக்கு போய் வரவே. என்ன இல்ல அப்படி செய்யலாமா, விருப்பமா? இப்ப அந்த பிள்ளையோட டான்ஸ நான் எடுத்து தந்தா அன்றைக்கு போடலாமா வேத பாட்டுக்கு, அந்த கிறிஸ்துமஸ் பாட்டுக்கு? கஷ்டமாவு. சரியா போட்டு விடுங்க. பிரச்சனை பண்ணி சைக்கிள் போட்டு விடுங்க. அப்படியா ப்ரோக்ராம கொஞ்சம் காட்டியா அனுப்பி விட்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன். என்ன வாணி? இல்ல அவர் அந்த குரூப்புக்குள்ள உங்களை இப்ப போட்டிருக்கிறோம் உங்களோட பேர். அப்ப அது நான் போட்டுட்டு உங்களுக்கு இப்ப எனக்கு தெரியும் தானே நான் என்ன செய்ய போறேன்னு. நான் எழுதி வச்சுட்டேன். ஆனா மிச்சம் உங்களை கேட்டுத்தான் செய்யணும்ன்றதுதான் இனி போடுவேன் நிகழ்ச்சி நிரல் அனுப்பிட்டேன். கார்த்திகா நினைவு செஞ்சிரு. நான் உடனே நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நேவிஸ் அஞ்சியத்தான் போடணும். அதுக்குள்ள போட்டு விடுறோம், பிரச்சனை இல்லை. குரூப்ல பாலன் பிறப்பு சம்பந்தமான பாடல் தான் அதுல பாடுவோம். நீங்க அந்த கிறிஸ்துமஸ் கொஞ்சம் சுகமான பாடல இல்ல உங்களுக்கெல்லாம் இல்ல தர்ஷினி, உங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டு தெரியும் தானே? சைலண்ட் நைட் அதுதான், அது தமிழ்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்கு அந்த பாட்டு. இப்ப நான் சொல்றேன் எல்லா மொழிகள்லயும் பாடலாம்னு சொல்றேன். பாடலாம் எல்லா மொழியிலும் இருக்கான அவையில் வந்து தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு வருதோ அதை நீங்க அப்படிதான் முயற்சி செய்யறோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுங்களா. அது அது என்ன மாதிரி படிக்கலாம். அதுவும் கிறிஸ்துமஸ் பாட்டு தான். நிறைய பாட்டுகள் இருக்குது. இந்த சைலண்ட் நைட் அது பொதுவா எல்லா உலகத்துல எல்லா நாட்டிலயும் படிக்கிற பாட்டம் சரி. உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் நாங்க சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் இதுலயும் அந்த பாடல் எந்த மொழியினாலும் கோயிலுக்கு போறவைதான் தெரியுமா? அதுதான் தெரியுமா? அவங்க தெரியாதானே? கிறிஸ்துமஸ் பாட்டு பாடலாமா? இப்ப கிறிஸ்துமஸ் சாங் கண்டு போட்டீங்கன்னா படிக்கலாம். வேணுமாண்டா மௌனம் வருதம்மா. படிக்கலாம், வாணி இங்கிலீஷ்ல படிக்கலாம். வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எடுங்க, மியூட் எடுத்துட்டு கதைங்க. வாணி இங்கிலீஷ்ல படிக்கலாம், நகுல் டொச்சில படிக்கலாம். நோ 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 நோ, இங்க வீட்டுல சத்தம் பண்ணா முடிஞ்சா நீ பாடி போட்டுருங்க. தமிழ்ல தான் பாடுவோம். தமிழ்ல பாடுவோம். அல்லது வணக்கம் பாட்டு பாட்டு மாதிரி எழுதி பாடலாமா? உங்களுக்கு உங்களோட இதுதானே உங்களுக்கு விருப்பம். நான் ஒரு வாழ்த்து பாட்டு மாதிரி இயேசுபாலன் பிறப்புக்கு எழுதி பாடுகிறேன். பாடும் வரவேற்று பாடலாடு நீங்கள். சரி, வருகைய பார்த்து அதான் இயேசுபிரான் வருகை கேட்ட பாடல் தானே? ஒரு ஆள் கீழே இருந்து மேல வந்து வந்து போவோம். அவ்வளவு இப்ப இதுதான் நிகழ்ச்சி நிரல். இப்ப நாங்க எங்கட பிள்ளையில தான் நான் இப்ப கேட்க போறேன். நகுல் வந்து இடையர் செய்ய போறார். வேற யார் இடையர் செய்ய போறீங்க?
சரி இடையரை விடுங்க முதல். அட்சியா தரணிகா இணையில சொன்ன தான் வெளியில அவங்க அப்பாட பேர்த்து அப்ப தான் வெளியில போறேன்னு சொல்லியிருக்காரு. தான் குரூப்ல அப்புறம் பார்க்கணும்னு Katja, எனக்கு ஒரு கேள்வி இருக்குதானே? ஒரு கேள்வி நிகழ்ச்சி பிடிச்சேன். அது கேள்விகள் அந்த கிறிஸ்துமஸ் எதுக்காக கொண்டாடப்படுறது அல்லது இயேசுவின் பிறந்தது அப்படியெல்லாம் கேள்வி கணைய செய்ய முடியுமா? ஒரு 20 அது அந்த படத்தை செய்யலாம் தானே. அது கேள்வி நிகழ்ச்சி கேள்வி வெல்வதியார் இல்லையா? வெல்வதியார் நிகழ்ச்சிகளே செய்ய போறீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி? உங்களுடைய விருப்பம். இதே வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லி கொண்டு வர போயினா. அப்ப நெடுகாதுக்குள்ள கேள்வி அது நீங்க வேணுமெண்டா அது வேறொரு நிகழ்ச்சியில செய்யணும். நீங்க இடையேற செய்ய போறீங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா அது ஆம்பளை தானே செய்யறது. அட்சியா நீங்க வந்து கேப்ரியல் செய்ய போறீங்களா? அது தேவ தூதரா செய்ய போறீங்களா மரியாதா செய்ய போறீங்களா? எனக்கு பரவாயில்ல. பிறகு தான் இல்ல மரியாதை வந்து தான் நான் எடுத்தேன். நான் ரெண்டு இடம் தான் காட்சிப்படுத்துறேன். பிறகு அதை கூடிடும். மரியாவும் ஏஞ்சலும் மரியானும் ஏஞ்சலும் வேற ரெண்டு இடம். இது மரியாதைக்கு தானே அவர் வந்து நான் லூக்காவை சொல்றேன். லூக்கா முதலாம் அதிகாரம். மரியா அப்ப அபிராமி ஏஞ்சலா இருக்க போறாவா? ஓகே, அப்ப அச்சியா மரியா அபிராமி ஏஞ்சல். நான் உங்களுக்கு இதுக்குள்ள சொல்லுவேன் என்ன மாதிரி போடுறேன்னா அந்த வசனம் இடையில நாங்க ஒரு ஆக்கள் வாசிப்போம். அந்த வசனம் அவையின் டியாலோக் மட்டும் நீங்க கதைக்கணும் ஒரு ஆக்கள். சரியா? நீங்க மரியாக்கு உங்கள்ட்ட அந்த வெள்ளை இல்லாட்டி நீல சால் அப்படி செய்யலாமா போட்டு? அப்படி செய்யலாம். நீங்க வந்து ஒயிட் போட்டுட்டு நீங்க வந்து மிச்சம் வெள்ளையா போட்டுட்டு அந்த தலைக்கு ப்ளூ கலர் போடலாம். ப்ளூ கலர் தான் போடும். ப்ளூ சாரி எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சும்மா அப்படியே சாரி எப்படி போட்டுட்டு வெள்ள முடி மாதிரி வெள்ளையா வச்சா சரி. அவ்வளவுதான் காட்சி. இவ்வளவும் ஓகே. அப்ப இதுவும் முடிஞ்சது. தரணிகாவும் நகலும் அப்ப இடையறதான் செய்யும். ஒன்றும் செய்யறாது. தரணிகா அப்ப இடையறா வரட்டும். வருவார்கள் என்ற 100% தெரியாது. யாரு? ஆத்மிகா அமிர்தன். ஆத்மிகா அமிர்தன் வர மாட்டாங்களா? தெரியல. தாயாரம் காணும். கேள்வி போட்டுக்கிறாங்க. பணிசெடி வாரதில்லை. லோஜனி கேட்டு கொண்டிருந்தால் ஒரு முறை சொல்லுங்க உனைகின்றார்களா என்று. அவருக்கு நான் நினைக்க இல்லை வாரது 13 அவருக்கு டியூட்டி 18. இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விருப்பமா இல்லாட்டி நாங்க ஏதாவது கூட செய்யணுமா? பெரியவர்கள் எல்லாரும் இருக்கிறாரு. நான் காலையில வர சொன்னதானே பலர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு. அவர்கள்ட்ட கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் மணி. கிறிஸ்துமஸ் தாத்தாக்கும் ஒரு ஆளுக்கு தாண்டுங்க அந்த தொடர்ந்து இருக்கலாம் தானே வந்ததுல தாத்தா. அது முக்கியமானது. யாரு நான் ஜேசுபாலனுக்கு ஒரு பெரிய பொம்மையை ஜேசுபாலனுக்கு சின்ன பேபே ஒண்ணு இல்லாட்டி ஒரு பொம்மையை கொடுக்கலாம். சின்ன பேபி வச்சிருக்கிற மாதிரி தாய் இருக்க. தாய் அப்படித்தான் நாங்க செய்தாங்க. தாய் இருக்க வேணும். நீல சாரியை உடுத்தி கொண்டு அதான் காட்டும் அந்த அடையாளம்.
அச்சாட்டு இருக்குது அப்போ அச்சா வச்சிருந்த பிரச்சனை இல்லை தானே. சரி, செல்வியாக்கா சொல்லுங்க. என்ன நான் என்ன மாட்டு தொழுவமா கொண்டு வர முடியும்? செல்வியக்கா என்னக்கு வர போறீங்க? மையா வாணி, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் என்னத்தை செய்யறது? நான் பார்த்து பார்ப்பேன், வந்து பார்த்து கொண்டு இருப்பேன். பிறகு சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம். என்னம்மா நீங்க போன முறை வாணி விழாவை பற்றி கொஞ்சம் சொன்னீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க அத சொல்லலாம், பிரச்சனை இல்லை. கவிதைகள் மாதிரி கொண்டு வரலாம், கவிதை போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, செல்வி ஆன்டியும் ஓகே. வேற நான் ஒரு கவிதை கிறிஸ்துமஸ் கவிதையை ஏதாவது ஒன்று செய்கிறேன், பரவாயில்ல. ஓகே, இப்ப பாக்குறேன் இவர்கள் ஏதாவது அந்த கிறிஸ்துமஸ் இதுகளை பற்றி இவர்கள் அதுக்கு முதல் ஏதாவது கதைப்பார்கள் என்றா தெரியும் தானே என்னென்ன செய்ய போய் நம்ம அல்லது நிகழ்ச்சி நிரல் ஏதும் முதலே வந்ததுண்டா அதை பார்த்துட்டு ஏதாவது நாங்க செய்யறோம். உங்களோட போன் நம்பரையும் நகுலவதி அவர்கள் நம்பரையும் கொடுக்கவா? இந்த குரூப்புக்குள்ள போட்டு ஓகே. போட்டு நான் ஒன்று கவிதை பிரச்சனை இல்லை, எழுதி போட்டு. ரஜினி மாமியும் ஓகே தானே நீங்க பாட போறீங்க? எனக்கு ஜெயமலர் அக்கா அவர்கள் பாடல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன் தானே, பாடக்குள்ள ஒரு நான் பாடிட்டேன். நகுலவதி ஆண்டி நீங்க? நான் ஒரு பாட்டு கிறிஸ்டியன் பாடக்கூடியதா? பிரச்சனை இல்லை, நீங்கள் தந்தால் இருக்குதுண்டா தாங்கோ. இதுல அடிங்கோ கணக்கு பாட்டுகள் வேற இல்ல, பாட்டுகள் தெரியும். இப்ப முக்கியமான பாட்டுகள் அதுண்டா உங்களுக்கு தானே அது தெரியும் கூட. இல்ல போடலாம், கிறிஸ்து பாட்டுகள் இருக்கு. கிறிஸ்துமஸ் என்று அடிச்சா வருமா? அதையோருக்கா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளி 8 இங்க உங்களோட யூகே டைம் 7 மணிக்கு. என்ன தேதி? என்ன இது பண்றீங்க? 13ஆம் தேதி நகலவதி ஆண்டி. 13 பாடல் போட்டா வேற கூகுள்ல ஜெசி ஆண்டி போயிட்டா. ஜெசி ஆண்டி அம்மாவும் பாட போறா. கிறிஸ்துமஸ் சாங் போட்டீங்கன்னா பாட்டுகள் வரப்போகுது. நீங்களும் பாட போறீங்க என்ன? நான் இதை பாக்குறேன், பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுறேன். ஓகே ஓகே, சரி. அப்ப எல்லாரையும் கேட்டுட்டு நினைக்கிறேன். நானும் பாட்டு தான் காத்தியா. நீங்க தவமலரஞ்சி நீங்க முதல் சொன்னீங்க தானே பாட்டு. இங்க அந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு பாடலுக்காக மணிகள் துணைக்குது என்ற அந்த பாடலை எழுத என்ன கிறிஸ்துமஸ் பாடல் வருது. நிறைய பாடல் கரியோகே காசு இதோட படிச்சபடியே வருது. நீங்க அந்த நீங்க எழுதி பாருங்க, மணிகள் துணைக்குது என்று எழுதி பாடல் பக்கத்துல எழுதினா ஓகே பண்ணா எல்லா பாடலும் வரும். அதுல நீங்க பார்க்கல, அதுல படிச்சும் காட்டிங்கன்னா அந்த டியூனை நீங்க பிடிக்கல. விருப்பம்னா இருக்கும். எல்லோருமே பாட்டை படிக்காமல் அந்த இயேசுநாதத்தை அந்த வாழ்க்கை வரலாறுகள் மாதிரி சரித்திரம் அதான் அதுகள் என்றால் எங்களுக்கும் தெரியாத நாங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய சொல்லிக் கொள்ள இருக்கணும். அதான் அப்படி சொன்னீங்களா கூட விருப்பத்தை தானே கேட்கிறா சொல்லுங்களேன். இல்ல அதுதான் சொல்லிட்டு வேற. அதான் இப்ப நான் முதல்ல நடக்குது. எடுத்து தொடக்கல நீங்க அரைகுறையில வந்து கேள்வி கேட்டா அவர் ஆரம்பத்திலேயே அதான் கதை. அப்ப அந்த கதை படங்கள் காட்டி காட்டி சொல்றேன். அது அத ஆரம்பிச்சுட்டாரு தானே. அப்ப அது நீ அதுக்கு பிறகு அது நல்லதுதானே, கொஞ்சம் கூட அறியக்கூடியதாகவும் இருக்கும். எனக்கு என்னன்னா அந்த இயேசு அந்த பிறப்புண்ட நோக்கம் எனக்கு வெளியில வரும். அந்த கொண்டாட்டம் என்று மட்டும் இல்லாம இந்த கொண்டாட்டம் அத திசை திருப்புற மாதிரி அது கொண்டாடுறதும் தான், அது இல்ல, அதுவும் ஒரு முக்கியமான பங்கு தான். ஆனா அந்த நோக்கம் விடுபடுது.
அந்த நார்மலா அந்த நோக்கம் விடுபடாம அந்த நோக்கம் அவரோட பிறப்புன நோக்கத்தை சொல்லணும். அதுதான் முக்கியம். அது எதுக்காக உலகத்துல பிறந்தாருன்றதுக்காக, எதுக்காக அந்த செய்தி தான் முக்கியம். ஏன்னா அவர் பிறந்தது, அவர் அரசனாகத்தான் பிறக்கிறது அறிவிச்சிருக்குது. ஆனா அவர் பிறந்தது மாட்டு தொழுவத்துல. அந்த 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 வேறுபாடு காட்டும். ஏன் அப்படி பிறந்தவர், என்னத்துக்கு அப்படி பிறந்தது. ராஜாவாக வேண்டிய ஒரு ராஜாண்டா அவர் பிறக்க வேண்டிய இடம் வேற. ஆமலா அதத்தான் நாங்க எதிர்பார்ப்போம். என்ன ராஜா இந்த உலகத்துக்கே அரசன் வரைக்க அவர் பிறக்கிற விதம் வேறையாத்தான் இருக்கும். ஆனா இவர் பிறந்தது வேற. அந்த எளிமையத்தான் அது காட்டுது. அந்த எளிமை காட்டி அதுல சொல்லி இருக்குது. சத்திரத்துல கூட அவருக்கு இடம் அந்த மாதாவை கொண்டு வரத்துல சத்திரத்துல கூட அவருக்கு இடம் கிடைக்க இல்லை. எல்லா கதிர்களையும் தட்டுறாங்க, ஒன்றத்திலையும் கிடைக்க இல்லை. எல்லா இடம் பிரசவம் இருந்துட்டு கடைசியா அந்த மாட்டு தொழுவம் தான் அவருடைய கண்ணில் பட்டது. ஜோசப்ல கண்ணில் பட்டது மாட்டு தொழுவான். அதுல கொண்டு போயிட்டா அதுலதான் அவர் பிறந்தது எளிமையா. ஆகவே அந்த எளிமை கோலத்துக்காகத்தான் அந்த இது எளிமையாக பிறந்தார். அவர் அரச மகனாக இருந்தாலும், இறைவனின் மகனாக இருந்தாலும் அவர் எளிமை கோலத்துல பிறந்தார். அது அர்த்தம் எளிமைக்காகத்தான். அது ஒரு முக்கியத்துவம். அது ஒரு பாயிண்ட். ஏன்னா அது சரியான ஒரு பாயிண்ட். என்னன்னா அதே நினைச்சது அரசர் அதுக்கேற்ற பிறப்பினம் இல்ல. அவர் அந்த எளிமையா அன்பு எங்க இருக்குது, அந்த எளிமை தூய்மையில தான் அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த அந்த இது சரியா அதை எடுத்தா தான் அந்த பொருளை எடுப்போம். இல்லாட்டி நாங்க அந்த பொருளை விட்டு அர்த்தமில்லாம கருத்துக்கள் உணர்ந்தாதான் அது நல்லா இருக்கும். அது இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்க எடுத்து காட்டலாம். நீங்க 4 பேரும் இருக்கிறபடியா அதை எடுத்துடலாம். அதுக்காகத்தான் நாங்கள் உண்மையிலேயே இந்த வேதத்துல பிறந்தது வளர்ந்து வேதத்தை படிச்சு வேதத்துல வளர்ந்தாலும் கூடுதலா அந்த ஆணித்தரமா அந்த ஆரம்ப இதுகளெல்லாம் எங்களுக்கு வாங்கல. அதை போன ஞாயிற்றுக்கிழமை நேற்றும் கேட்டு கொண்டிருந்தேன். தர்சனன்னு சொல்லி அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த பழைய ஏற்பாடுல இருந்து என்ன மொழி என்ன இது இத்தனை வயசுல இயேசுநாதர் அந்த பிறப்புல இருந்து இறப்பு மட்டும் அந்த அப்படியே சொல்லிக்கொண்டே போறாரு. அங்கேயோ அப்படியே எடுத்திருக்கணும் பிள்ளைக்கு. நாங்கள் உண்மையிலேயே வேதக்காரா இருந்து மனசில்லாத நான் அறுவாசி அறிய இல்லையா என்ன இருந்தாலும் அந்த ஆரம்பத்தை அந்த யூதானோவா அபிராம் அந்த இதுகள்ல இருந்து அந்த அவைய அந்த முறையின்படி அவர் சொல்லி கொண்டு வந்தது. அதுக்கு மட்டும் நாகுல் என்ன சொல்ல வந்த நீங்க? நான் என்னென்ற நாங்க முந்தி ஒரு நத்தர் விழாவில் அல்லது அப்படி பாடசாலை பலன் கொடுப்பி நாங்க பாடினோம். அப்ப சரி அச்சையோட நாங்க வரி மாத்தி பாட முடியுமா? என்ன பாட போறீங்க? பலன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே. ஆனா அது நாங்க நீங்க பாடுங்க, பிரச்சனை இல்ல. நாங்க கீபோர்ட்ல விளையாடியும் பாடணும் ஒரு பாடம். அப்பா நான் தவறு செய்து பாடலாமா? விளங்கல. அப்பா நான் தவறு செய்தேன் என்ற பாட்டு. அப்பா நான் தவறு செய்தேன். அது சரி வராது. அந்த பாட்டு இந்த பாலன் அப்பாண்ட தாப்பனுக்கு அப்பாண்ட ஐயசுண்ட தாப்பன் பிதா. அப்பா நான் தவறு செய்வேன் கீபோர்ட்ல இல்ல. அந்த பாட்டு இல்ல. உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு அந்த பாட்டு அடிப்பீங்களா கீபோர்ட்ல? அதானே பாட வேண்டாம் சொல்லியாச்சு, பேன் பண்ணிட்டாங்க எனக்கு. நான் கேட்டேன். நான் அது எதுக்கு வராதுன்னு சொன்னாங்க 2-3 பேர். நான் நிப்பாட்டி போட்டேன்.
பிறகு படிக்கலாம் விரும்பின பாட்டெல்லாம். நான் டான்ஸுக்கு பிறகு அந்த பிள்ளை டான்ஸ் ஆடின பிறகு படிக்கலாம். ஓகே அவை சரி அப்ப நான் இதை பண்ணி பாருங்க. பண்ணி படிக்கிறேன்னா நான் ஒரு பிறகு படிக்கலாம் அப்படி ஒரு பாடம். இல்லையோரா விடுவாங்களே நான் படிக்கலாம், அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு படிக்கலாம் அந்த பாட்டு. ஓகே இதுக்குள்ள கதைக்குள்ள வராது இது வராது. கதைக்குள்ள வராமல் பிறகு படிக்கலாம். பிறகுதான் திறமையில வழிகாட்டுறது தானே இது, அதனபடியா பிள்ளை செய்யலாம். பழங்குடிப்பீர் அதுவும் நல்ல கருத்து தான். பழங்குடிப்பீர் அது நல்ல கருத்து இருக்கு அந்த பாட்டுல, அது படிக்கலாம். எல்லாம் ஒரு படிங்க. அப்ப நீங்க மாறி பழங்கொடுப்பீ நல்ல பழங்கொடுப்பீ ஜெயமலர் ஒரு பாட்டு பாடுறீங்களோ, சின்ன குழந்தை ஜேசுக்கு அந்த பாட்டு அது இருக்கும். செல்ல குழந்தை ஒரு பாட்டு இருக்கு. எங்கட கிறிஸ்துமஸ் கோயில் இந்த இதுல இதுக்கு ஒரு பாட்டு படிக்க சொல்லி இருக்குது. இதை படிக்க வேண்டியது. ஓகே வேற எதுவும் கேள்விகள், வேற எதுவும் சந்தேகங்கள்? நாங்கள் வாசிக்கிறது 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற இதுகளை நீங்க அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற ஆயத்தப்படுத்துவாங்க. நான் நாளைக்குள்ள படம் அனுப்பி விடுவேன். இவ ராஜினிகா என்ன மாதிரி அவ செய்வாமா? இல்ல நான் வாசிக்க மாட்டேன். அப்ப நாங்கள் 3 பேரும் செய்யக்கூடிய மாதிரி அந்த படங்களை அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி எழுதினா சரி. பாட்டை படிக்கிறோம். நான் நிகழ்ச்சி நிரல் சும்மா அப்படி என்னென்ன வருமென்று போடுவேன். அதுக்கு நீங்க போட்டு அந்த வரிசைய போட்டா சரிதானே? படங்கள் நீங்க எது முதல் செய்ய போறீங்கன்ற உங்களுக்குள்ள ஒப்பந்தம் செய்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில ஒரு ஆள் ஒன்று முடிய ஒண்ட சொன்னா நல்லதല്ലോ. நாகலாண்டி செய்ய போறீங்களா? என்ன நீங்க அறிவிப்பு செய்ய போறீங்களா? செய்யல் ஓகே. அப்ப நான் எழுதித்தாரன், நீங்க வந்து அத ஆயத்தம் பண்ணீங்கன்னா சரி. நான் போட்டு விடுறேன். இன்னும் இதுக்கு பிறகு இது வருவார். செல்வியாண்டி நீங்களும் அதுல விருப்பம் என்ன செய்யலாம், மாறி மாறியும் செய்யலாம். நிகழ்ச்சி தொகுப்பு செய்ய போறீங்கன்றா தஜினி மாமியும் வரையக்க நீங்க எழுதி இந்த கதையை செய்ய உங்களுக்கு தான் தெரியும். அது இந்த நேரம் என்ன அது அவதான் செய்வா. அதுக்கு பிறகு வர நிகழ்ச்சி தஜினி மாமியும் வேற தவமலர் அஞ்சியும் ஜெசி அஞ்சியும் நீங்களும் மாறி மாறி சொல்லலாம். உனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படி மாறி மாறி சொல்ல நிகழ்ச்சி தொகுப்பு பாட்டு மட்டும் படிக்கிறேன். நம்ம வரவேற்பு பாடல் உண்டு. தஜினி மாமி நீங்க நிகழ்ச்சி தொகுப்புல ஏதாவது கொஞ்சம் எடுக்க போறீங்களா? இல்ல காத்தியம்மன் எனக்கு அன்று வேலை முடிந்ததுதான் உங்களோட நினைய காத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் பிரச்சனை இல்லை. நான் கேட்டு பார்த்தேன். நன்றி. ஆனா அபிராமிலாமா நிகழ்ச்சி தொகுப்பு அப்ப செல்வி ஆண்டியும் நகலவதி ஆண்டியும் செய்றீங்க. இப்ப மாறி மாறி நீங்க செய்யலாம். நீங்க இப்ப நான் நிகழ்ச்சி அறிவிக்கிறது என்னமா எழுதுவேன். நீங்க நான் முதல் செய்ய போறேன், நீங்க முதல் செய்ய போறீங்க. நீங்க 2 பேரும் கலந்து ஆரம்பிச்சு செய்யலாம். ஜெசியன்டி நீங்க வந்து பிரச்சனை இல்ல. நிகழ்ச்சி தொகுப்பு செய்ய போறீங்களா? இல்லாட்டி பாட்டு மட்டும் தான் பாட போறேன்? பாட்டு மட்டும் படிக்கிறேன். சரியா? நன்றி. ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப செல்வி அஞ்சியும் நகுலவதி அஞ்சியும் அப்ப செய்யுங்க, பிரச்சனை இல்லை. நான் அடுக்க எழுதித்தாரேன் எப்படி என்று. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொன்னீங்களா? சரி. உடுப்புகள் என்ன மாதிரி அப்படி இல்ல சாரி இப்ப கலர் அப்படி இருக்கும் வித்தியாசம். சிவப்பும் பச்சையும் பச்சை கிறிஸ்துமஸுக்குரிய கலர் தானே. வெள்ளையும் சிவப்பும் இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். வெள்ளையும் இருக்கணும். வெள்ளையும் சிவப்பு எல்லார்டையுமே இருக்கணும். அதே மாதிரி சாரி இருக்கும் தானே. பட்டை கலர்ல சிவப்பு போடுற அநேகமா எல்லாரும் வச்சிருப்பாங்க. சிவப்பு பச்சை எல்லாம் இருக்கு. பச்சையும் மருந்தானே கிறிஸ்துமஸுக்கு. பச்சையும் மரமும்
வெள்ளையும் சிவப்பும் தான் பொதுவாக கிறிஸ்மஸ் ஆயில கிறிஸ்மஸுக்கு அநேகமா வெள்ளையும் சிவப்பு தான் அநேகமா கொடுத்துறது. வெள்ளையாண்டா சிவப்பு வெள்ளையண்டா பட்டை கலர் வெள்ளையண்டா வெள்ளையண்டா பட்டை கலர் சிவப்பும் அழகா இருக்கும். அப்படி கொடுத்துனா எல்லாரும் கொடுத்து நல்லா இருக்கும். ஓகே, அப்ப ஒரு கிழமை இருக்குத்தானே, டிஎச்எல்ல போட்டாலும் பரவாயில்ல தானே ஒருத்தருக்கு. என்ன டிஎச்எல்ல போட்டீங்களா அடுத்தடுத்த நாள் வந்துடும். இல்லாட்டி பெட்ஷீட் போர்வை இருக்கிறத கிண்ட வேணும், எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுல இருக்கிறது இல்லாம உடுத்திக் கொள்ளலாம். பார்த்து வெள்ளையில சிவப்பு இருக்குது. வெள்ளையண்டா பட்டை கலர் மாதிரி பட்டை கலர்ல கிரீன் போர்டரோட இருக்குது. அது பாவிக்கலாமா அல்லது நான் பட்டை கலர்ல இருங்கல? நீங்க லண்டன்ல பக்கத்துல கடை இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. வாங்கல ஒரு டசன் சாரி எனக்கு இனி வேண்டாம். நீங்க ஒரு பதவியை ஏற்றுட்டீங்க, அப்ப அது கட்டிக்கொண்டுதான் வருவேன். ஆனா வேண்ட தேவை கிண்டினா அதுக்கு நவுலா மலிவு விற்பனை ஒரு டசன் சீலையை வாங்கி எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க பார்சல். அது நல்ல ஐடியா. மலிவு விற்பனை முடிவடைந்து விட்டது. அதான் என்னென்ன சுண்டங்கா காப்பணம் சும்மா உள்ளி முக்காப்பணமா போயிடும். அதுவும் இந்த கிறிஸ்துமஸுக்கு அனுப்பினா உங்களுக்கு நியூ இயருக்கு பிறகு வரும். இப்பவே அனுப்பி விடுங்க. சிவப்புண்டாலும் ஓகே தானே? என்ன பிரச்சனை இல்ல. சாரி, நீங்க விருப்பம் கட்டாயம் இப்படித்தான் கொடுக்கணும் மட்டும் இல்ல. அதுக்காகத்தான் கேட்டேன் நான். இப்ப கூடுதலா இருக்கிறவே உடுக்கலாம் தானே. வாணி, அந்த செங்கம்பளம் பிரிக்கிறதுக்கு சிவப்பு பெட்ஷீட் வாங்கினது கிடக்குது. அதான் சொல்றேன், போர்த்து கொண்டு வாங்கோ. சிவப்பு தான் பட்டை கலர்ல கரை என்ன நிறம் தெரியாது வாணி. பரவாயில்ல தானே பட்டை கலர்ல. என்னட்ட இருக்கு சிவப்பு வெள்ளை? வெள்ளையும் சிவப்பும் தான் பொதுவாக கட்டுறது. கிறிஸ்துமஸ் ஒளி விழான்னு சொன்னா வெள்ளையும் சிவப்பும் தான். சிவப்பு சாரி ஊதி பன்னிச பாட்டு பிடிச்சு நான் அந்த பர்த்டே அந்த என்ன அர்த்தம் நினைய முடியாது. ஹாத்தியா வேலையில் இருந்து வந்து கொண்டிருக்கும் போதே ஜாயின் பண்ணிட்டு 8 மணிக்கு முடியும், 8:10க்கு அப்போ நான் இணைஞ்சிருவேன். அங்க இருந்தா நினைஞ்சு கொண்டு வர வேணும். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம்? 2 hours எடுக்குமா? அப்ப சீலையா கொண்டு போனீங்களா? கிறிஸ்துமஸ் மரங்களையும் எடுத்து வச்சிட்டு போட்டீங்கன்னா. ஆனால் இப்ப சீலை இல்லாட்டியும் கவலைப்பட வேண்டிய அளவில் தானே. உங்களுக்கு சிவப்புல பிளவுஸ் இருந்ததுண்டா? மஞ்சள்ல ஒரு சாலி போடலாம். நான் பல தடவை செய்தி வாச்சி இருக்கிறேன் சாலோட. சொல்ல கூடாது, அது பிரச்சனை இல்ல தானே. ஆனா பச்சையும் கட்டுறதல்ல இல்லையா? இல்ல, சிவப்பு தானே ஒளி விழாக்கு கட்டுறவே. மற்றபடி கோயிலுக்கு கட்டுறது மரங்களுக்கு பச்சை இல்ல, நளி நளி இலையில சின்ன சின்ன அந்த உருண்டை மாதிரி சிவப்பு பழம், அந்த இதுக்கு தான் சிவப்பும் பச்சையும் உண்டு. அந்த நல்ல கூர் குத்தும் அந்த இல வடிவான. ஆனா மரம் வடிவா இருக்கும், போய் தொட்டா தான் பிரச்சனை. அது இல்ல, அந்த மரம் அது வளர்ச்சி குறைவு. அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ட்ரீ. இல்ல இருக்குது, சில இடத்தை பார்த்திருக்கிறேன். அது வைக்கிறேன் இல்ல, இந்த மரம் தான் சவுக்கு மரம் தான். இல்ல டார்க் கிரீன் இல்ல அது. சரி, வேற எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தா? இப்ப
உங்களோட நம்பர்களை போட்டுருக்குறேன் கார்த்தியாக்கு. அவர் குறிப்புகளை சேர்ப்பார். தகவல்களை நீங்கள் அதுக்குள்ளேயே பார்த்து எதுவும் கேட்க விரும்பினாலும் அதுக்குள்ளேயே போட்டு விட்டீங்கன்னா அதுக்கேற்ற வழி செய்வார் நினைக்கிறேன். என்ன கார்த்தியா? நீங்க உங்களுக்கு கேள்வி இருந்தா வாய்ஸ் மெசேஜ்ல போடலாம், இல்லாட்டி டைரக்ட் கான்டாக்ட் மறந்து போய் குரூப்புக்குள்ளேயே 3 பேர் நம்பரும் போட்டுக்கிறேன் கார்த்தியா, எடுத்துக்கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்ல. அது நகுலவர்கள், செல்வி அக்கா, மற்றது மூன்று நாடண்டபடியா அது இந்த கோட் நம்பரை பார்க்க தெரியுமே, இந்த நாடண்டு பேர் போடாது. இல்ல பேர் போட்டுக்கிறேன், நான் குரூப்புக்குள்ள போட்டு விட்டேன். எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நிகழ்ச்சி நிரல் ஃபுல்லா முடிஞ்சிடும். நீங்க 2 பேரும் நகுலா ஆன்ட்டியும் செல்வி ஆன்ட்டியும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத நீங்க செய்து கொள்ளுங்க. அறிமுகம் சின்ன எங்களோட பிள்ளைகள் தான் செய்வேன். இந்த வரவேற்றுறதான் அந்த நிகழ்ச்சிக்குள்ள முன்னுரையில இருந்து நீங்க செய்யலாம். நீங்கள் அந்த எந்த இடத்துல இருந்து ஒரு புள்ளாடி போட்டோ இல்ல ஒரு சிவப்பு லைன்ல அண்டர்லைன் பண்ணி விட்டு போட்டு விடுங்க. அப்படி போட்டு விடுறேன். போட்டு விடுறேன், பிரச்சனை இல்லை. எஸ் செல்விக்கும் நவுலாக்கையும் போட்டு விட்டா அவ ஈஸியா இருக்கும். மற்றதுகளுக்கு நாங்க தேவையில்லை தானே. பிறகு எஸ் செல்வியும் என்னன்னு போட்டு விட அப்புறம் என்ன மனுஷனும் வந்துடுவேன் தொகுப்பு செய்யறதுக்கு. சரிதானே வேந்தன் வரட்டும் பாப்போம். அவரங்க வர போறாரு, கேட்டுக்கொண்டுதான் இது போடுது. அப்ப நாவும் என்ன செய்யறது செல்வி அங்க யாரு ஜெயமலா விஜயாக்கா நாங்க என்ன செய்யறது நாங்க தீர்மானிச்சு கொண்டு எனக்கு செய்யறது. ஓகே, இவ்வளவு திருப்தியண்டா? ஓகே, எனக்கு ஓகே தான். சிறப்பிக்கிறது பங்குபற்றாக்கள்ல தான் இருக்குது. அது இன்றைக்கே கார்த்திகா, இது ஒரு மாற்றமா இருக்குது. கிறிஸ்தவர் அவர்கள் அவர்களுடைய நிகழ்வுக்கு நாங்கள் அவர்களுக்கு மாறி இதேக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லா சமயத்தாரும் கொண்டாடுறது, இதுல மாற்றம் இல்ல. மரவாசி செய்யறோம் தானே, லைட்ட போடுறியல், டெக்கரேட் பண்றியல், கொண்டாடுறது சரி, விளக்கம் இல்லாம கொண்டாடுறோம். பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப நாங்க எல்லாம் ஒரு லைட்ஸ போட்டு ஆக்கள் அன்றைக்கு எல்லாருக்கும் லீவு. எனவே விளக்கங்கள் தெரிய வாரது உங்கள் மூலமா தான் நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா சந்தோஷம் இதுவும். ஆனா அதுவும் மாற்றம் தானே. நான் அவையும் எங்கட வாணி விழால இருந்து அவையும் பாடுறது உண்டு, அதுவும் மாற்றம் தான். அது பாமுகத்துல மட்டும் இல்ல, அவையும் இப்ப ஜெயமன்டி எல்லாம் இருந்து செய்யறவர் தானே. பன்னுடைய செயற்பாட்டுல இருந்த எழுதி பாடுறவர். அவ நேவசண்டி பாடுறவ காலையில எங்களோட சேர்ந்து தேவாரம் பாடுறவ. அத சொல்ல வந்தேன். தேவாரம் பாடுறவ அதுவும் மாற்றம் தான். சரி, இல்ல ஒண்ணு அறியறது தானே. இப்ப சமயத்துக்கு அப்பால அதுக்குள்ள இருக்கிற விளக்கங்கள் விஷயங்கள் அறியறது தானே. அதுல ஒண்ணு தப்பில்லை தானே, படிக்கிறதுல ஒண்ணு தப்பில்லை தானே. ரேடியோல இப்படி போய் படிக்க கேட்டு தான் எங்களுக்கு அந்த பாடமா தெரிஞ்சது இந்த பாட்டு. அப்ப அவை எங்களுக்கு நார்மலா எங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நாங்க இது நன்றி கடன் செய்யத்தான். இங்க ஒரு இடத்துல லூனா என்ற இடத்துல ஒரு ஆள் இறந்தவ. அவட இதுக்கு ஐயர் வீட்டுல ஒரு இடம் செய்யறது. அந்த இதுல எல்லா குடும்பமும் சைவாக்கள் தான். நான் ஒரு ஆள் தான் வேதம். ஆனா அவை படிக்க சொல்லி சொல்ற இந்த பாட்டை படிங்க அந்த பாட்டை படிங்கன்னா ஒரு ஆள் தான் படிக்கலாம், மற்றவ மெல்லமா படிக்கிறா. எனக்கு தெரியுது பாட்டு என்ன இதுல கேட்டு நான் பழகிட்டேன். எப்படி என்ன நோக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியுது.
நாங்களும் பாருங்கள் சிறுவாரங்கள் செய்கிறோம். சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் மற்றவர்கள் தேவாரம் பாடட்டும், நாங்கள் மாறி கிறிஸ்டியன் பாட்டை நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாடுவோம் பாணி, எல்லாரும் சேர்ந்து. இல்ல, ஒரு பாட்டை நாங்கள் ஆயத்தப்படுத்தி போட்டு நாங்கள் பாடுறோம், அவைய ஒரு பாட்டை ஆயத்தப்படுத்தி ஒரு நாளும் போடுறோமே, காலமையில நீங்க பாடுவோம். அது எங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாருட்டா, நீ கேட்கிற தேவார திருவாசகத்தை பாடட்டாம், அவரும் கூட பேசப்பட்டு நாங்க பாடுறோம்னு சொல்றேன். அதுக்கு பாலனண்டாவே விட்டா நல்லா இருக்கும். பாலனண்டாவை அவர்கிட்ட விட்டா அவர் ஒரு படுத்தியாரத்துக்கு பாடிடுவார். ரெண்டு சமயத்தே தண்டை பக்கம் அவர் சில நேரம் வந்தவாணி இன்டர்சிட்டி ட்ரெயின் மாதிரி தான். பாவம், இப்ப குறைஞ்சிட்டாண்டிங்கெல்லாம் பேசி நல்லா படிப்பார், நல்லா படிக்கிறார். அந்த எந்தெந்த இடத்துல முக்கிய பாயிண்ட்ல ஓடி பாட்டுறார். அவையே நீங்கள் நேவி சக்கா, நீங்க காலமேல டேவிட் அண்ணா அவர் வரையக்குள்ள நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாமே, அவையும் வந்து ஜாயின் பண்ணத்தக்கனா வெள்ளிக்கிழமைக்கு காலையில அங்கேயே எடுக்கிறீங்க வீட்டுக்கு பாமுகத்திலே நாளைக்கு வருவினம் தானே உங்களோட நிகழ்ச்சி. நச்சிந்தனை இல்லையே வர மாட்டார், நாளை சனிக்கிழமை திங்கக்கிழமை வருவினம் தானே. வெளியில போறன்ற மாதிரி சொன்னாங்க, அங்கேயும் போயிட்டாங்களும் தெரியல, இருக்கிறாரோ தெரியல. இல்ல, நீங்க திங்கக்கிழமை தான் வந்தா ஒரு டூ லேட். இனி கார்த்தி அண்டைக்கு தான் இது வார வெள்ளிக்கிழமை படி இருந்து ஆரம்பிக்கணும். அவர் இல்ல இல்ல மாறன் அன்னைக்குள்ள நான் காலையில சொன்னேன், நான் எல்லார்ட்டையும் சொன்னீங்க. அவன் டேவிட் அண்ணா கேட்டு கொண்டு இருந்திருப்பாரு கட்டாயம். மற்றபடி இது வீட்டுக்கு கூட அடிச்சு என்ன டூ லைட் கார்த்தி அவர் யூனிவர்சிட்டி போறது, வேலைக்கு போறது எனக்கு கஷ்டம். அப்ப அந்த பிள்ளை இவ்வளவு நேரம் இருக்கிறது பெரிய விஷயம், இவ்வளவு விஷயத்தையும் செய்திருக்கிறார், அதுவும் பாராட்டணும். வேணும்னா அவர்களை வந்து பார்த்து இருந்து பார்க்க சொல்லட்டும், அது செய்ய மாட்டார்கள். ஓகே, சரி, மிக நன்றி. எது மிதண்டா குரூப்புக்குள்ளே தகவல் போடுவார் கார்த்தியா, நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி. ஓட வேண்டாம், அடுத்த நிகழ்ச்சி இருக்கு. மிக நன்றி கார்த்தியா, நன்றி. வேணும், எனக்கு வீட்டுக்கு ஆக்கள் வந்து விட்டார்கள், ஓடி போட்டு ஓடி வந்தேன். சரி சரி, மிக நன்றி ஜெயமலர்களே, நன்றி, வணக்கம். நன்றி கார்த்தியா. ஞானரசன் அவர்கள்